கோவை மாவட்டம் காரமடை நகராட்சிக்கு உட்பட்ட 6வது வார்டு பகுதி குட்டையூர். இந்த பகுதியிலிருந்து மேட்டுப்பாளையம் அன்னூர் சாலையை இணைக்கக்கூடிய அணுகு சாலை உள்ளது. இந்த சாலையில் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் செல்கின்றன. இந்த பகுதியில் மாதேஸ்வரன் மலைக்கோயில், சாய்பாபா கோயில், தேவாலயம், கல்லூரி மற்றும் ஆட்டோ நகர் எனப்படக்கூடிய பகுதி உள்ளது. அது மட்டுமல்லாமல் புதியதாக குடியிருப்புகள், அரசு ஒதுக்கீடு செய்த குடியிருப்புகள் என பல மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். இந்த பகுதியில் வாழும் அனைத்து மக்களும் பயன்படுத்தக்கூடிய சாலையாகவும் இது உள்ளது. மேட்டுப்பாளையம் சாலையில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாகும் போது கோவைக்கு செல்ல மாற்று வழிபாதையாகவும் போக்குவரத்து துறையால் இந்த சாலை பயன்படுத்தப்படுகிறது. இவ்வாறு இருக்கையில் இந்த சாலையானது கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன் போடப்பட்டுள்ளதால் மிகவும் பழுதடைந்து விபத்துகள் அதிகம் நடைபெறும் சாலையாகவும் மாறியுள்ளது. இந்த சாலையில் பேட்ச்வொர்க் எனப்படக்கூடிய சீரமைப்பு பணிகள் நடைபெற்று 3 ஆண்டுகளுக்கு மேலாகியுள்ளது. எனவே சாலையை சீரமைத்து தர வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. இங்கே வண்டி ஓட்டுறது ஒண்ணுதான், குளியில் ஓட்டுறது ஒண்ணுதான். அது ரோடே இல்லை, ரொம்ப மோசமாக இருக்குது. காலேஜுக்கு போகும்போது சரியாக போக மாட்டேங்குது, வண்டி அடிக்கடி பஞ்சர் ஆகுதுங்கண்ணா. ரொம்ப சிரமத்துக்குள்ளாகுது. டைமிங்க்கு காலேஜுக்கு போக முடிய மாட்டேங்குது. இது ரோடு இருந்தும் ஒரு பிரயோஜனம் இல்லை. நிறையா பேர் யூஸ் பண்ணுறாங்க இந்த ரோடை. எல்லாத்துக்கும் இதுக்கெல்லாம் போகிறாங்க, கோயிலுக்கெல்லாம் போகிறாங்க, குழந்தைங்கலாம் போகிறாங்க. ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்துங்க. இதுக்கு தக்க நடவடிக்கை எடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். காலேஜுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா பஸ்ஸு சாயிற மாதிரி போகுதுங்கண்ணா. அதாவது நம்ம கூட அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கோங்க. இந்த ஃபுட்கோர்ட்டில் தொங்கிட்டு போகிற குழந்தைங்க ரொம்ப பாதிப்படுறாங்கண்ணா. காலகாலமாக நாங்கள் இதில் தான் போயிட்டு வந்துட்டுருக்குறோம். எல்லாத்திட்டும் முனிசிபல் கவுன்சிலருந்து மேலிட வரைக்கும் எல்லாம் சொல்லியாச்சு. எந்த ஒரு பலனும். கடைசி இந்த ரோடு எப்போ நான் போட்டாங்க? அது எனக்கு ஞாபகம் இல்லை. எனக்கு விவரம் தெரிஞ்சு இந்த ரோடு போட்டு ஒரு 20 வருஷம் இருக்கும் போல் இருக்கு. மேட்டுப்பாளையம் காரமடை குட்டையூர் பகுதியிலிருந்து கிழக்கு நோக்கி அன்னூர் ரோடுக்கு செல்லும் அணுகு சாலையாகும் இந்த ரோடானது. கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தூரம் உள்ளது. இந்த சாலையை பயன்படுத்துபவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அரசு கலைக்கல்வி மாணவர்களும் 2000 பேர் டெய்லி போயிட்டு வருவாங்க. அதுபோக புகழ்பெற்ற மாதேஸ்வரன் மலை கோயில் இருக்குது. இங்கே ஒவ்வொரு பௌர்ணமிக்கு நடக்கிற அந்த விழாவில் கிட்டத்தட்ட 5000-10,000 பேர் எல்லாம் இந்த சாலை வழியாக தான் போயிட்டுருப்பாங்க. அதுபோக சாய்பாபா கோயில்னு ஒரு வழிபாட்டு தலம் இருக்குது. அதுக்கு டெய்லி 1000-500 பேர் போயிட்டு வருவாங்க. ஞாயிற்றுக்கிழமையான இங்கே ஒரு கிறிஸ்தவ வழிபாட்டு கூடம் ஒன்று இருக்குது. இதுக்கு ஏராளமானவர் போகிறாங்க. அது எல்லாமே மேட்டுப்பாளையம் அன்னூர் சாலையில் அமைந்துள்ள காய்கறி மார்க்கெட்டுக்கு கிட்டத்தட்ட 10,000 மேற்பட்டு கூடும் மார்க்கெட்டு சென்று வருவர்கள் இந்த சாலையை தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இப்போ நம்ம பேட்டி எடுக்கிற நேரம் பகல் நேரத்தில் கேட்டு குறைவான வண்டி இருக்குங்க. காலை மாலை வேலைகளில் கல்லூரி விட்டு போகிறது, கோயிலுக்கு வந்துட்டு போகிறது அதிக அளவு வாகனங்கள் வர்றாங்க போகிறாங்க. குறிப்பாக நாங்களாம் இந்த இருசக்கர வாகனத்தில் போயிட்டுருக்குறவங்க இந்த 6 மணிக்கு மேலே இந்த பாதையில் பராமரிப்பு இல்லாதனால கீழே விழுகிறது, விபத்து நடக்கிறது, மோதுறது இதெல்லாம் அடிக்கடி நடந்துட்டுருக்கு. ராஜா, இந்த ரோட்டில் போகிறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது? எவ்வளோ காலமாக இப்படி இருக்குது? எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 மாதமாக இருக்குதுண்ணா. அதுக்கு முன்னாடி எப்படின்னு தெரியல. இப்போ நான் இங்கே வேலைக்கு சேர்ந்து ஒரு 6 மாதம் ஆகுதுண்ணா. நாம் ஓட்டுறதை பார்த்தீங்கன்னா டைல்ஸ் இது, அதனால் கொஞ்சம் ரொம்ப சிரமமாக தான் இருக்குதுண்ணா. இப்போ கூட கிரானைட் கட்டியிருக்கிறேன். அது ரோட்டுக்கு ஆடினாங்க உடஞ்சிருமோங்கிற பயத்தில் ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்குங்க. வண்டிக்கு தான் கொஞ்சம் சேதாரணம் இல்லைன்னா வைப்ரேஷன் ஆகிறதுக்கு எல்லாம் அங்கங்கே நட்டுலாம் இதாகி போகுது. அதுதான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குதுங்க. மெயின்டெனன்ஸ் செலவு பண்ணுற கஷ்டமாக இருக்குது. ஸ்கூல் வண்டிகளை குழந்தைகளை வச்சுட்டு ஒரு அரை பல்லாங்க தான் ஓட்டவே முடியல. ஜோல்டிங்கு குழந்தைகளை பார்த்தா ரொம்ப டயர்டாகிடுது. வண்டி நிறைய வண்டிக்கு வருது. இருந்தாலும் ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. அது ஏதோ பார்த்து கவர்மெண்ட்ல கொஞ்சம் சொல்லி ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. வண்டி அடிக்கடி ரிப்பேர் ஆகிறது பிரச்சனையெல்லாம் ரொம்ப பிரிங்க் லைட் எல்லாம் பாருங்க ரொம்ப கண்டமாயிடுச்சுங்க. விபத்துகள் நிறைய நடக்குதுங்க. நைட் நேரம் வர்றவங்க திடீர்னு குழி இருக்கிறது தெரியாமல் வண்டிகளை உள்ள விட்டு விழுந்துடுறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குதுங்க. ஏதாவது அர்ஜென்ட்டுக்குன்னு போயிட்டு வர்றது இந்த ரோடு கொஞ்சம் இதுதாங்க. பொருள்களே கொண்டு போகிறது, ஏதாவது ஆளு உட்கார வச்சுட்டு போகிறதெல்லாம் கொஞ்சம் இதாக தான் இருக்குங்க. முக்கால்வாசி இந்த ரோட்டில் பாதி பேர் வர்றதே அவாய்ட் பண்ணிடுறாங்க. அதில் போயிடுறாங்க. அன்னூர் ரோட்டு வழியில் போய் அந்த ரோட்டில் வந்துடுறாங்க. இதிலேருந்து உங்களுக்கு அப்படி போய் வந்தீங்கன்னா இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டு போகிறது ஒரு 3 கிலோமீட்டர் வருங்க. அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர், 6-7 கிலோமீட்டர் வரும். இதுன்னா இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் கோயிலுக்கு. இந்த ரோடு மோசம் சொல்லி அதில் வந்தோம்னா 6 கிலோமீட்டர் சுற்றி வரணும். அதுதான் ஒரு பிரச்சனை. விபத்துக்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கனால இந்த பாதையை காரமடை நகராட்சி மேலும் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மேட்டுப்பாளையத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய கவனத்துக்கு செல்லும் கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டு வரும் வேளையில் இந்த சாலையை உடனடியாக அமைத்து இந்த பகுதியில் உள்ள அனைவரையும் காத்திடுமாறு கேட்டுக்கொள்கின்றேன்.
இதுகுறித்து காரமடை 6வது வார்டு கவுன்சிலர் ராமமூர்த்தி கூறியதாவது: மொத்தம் 4 மீட்டர் அகலம் உள்ள இந்த சாலையை புதுப்பிக்க 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. அதே சமயம் போக்குவரத்து அதிகம் இருப்பதால் இந்த சாலையை 6 மீட்டர் அகலப்படுத்தி புதுப்பிக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதற்கு போதிய நிதி இல்லை எனவும் மாவட்ட நிர்வாகத்திடம் அனுமதி பெற்று சாலை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காரமடை நகராட்சி நிர்வாகத்தினர் தெரிவித்தனர். ஆனால் கடந்த 6 மாதங்களுக்கு மேலாகியும் இன்னும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றார்.